2 மாதிரி பண்ணலாம். வீட்லேயும் பண்ணலாம். திருவண்ணாமலையிலேயே இந்த முழு நிலவு இருக்கு இல்லையா, ஒரு நாள் பௌர்ணமி நடக்கும். அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி 2 நாளைக்கு பின்னாடி இது எல்லாமே அந்த முழு நிலவு நாட்களாகவே கருதப்படும். ஏன்னா அந்த முழு நிலவின் ஆற்றல் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவங்கி விடுகிறது. அந்த ராசியின் ஆட்சி அதில் இந்த சந்திரன் வர்றதெல்லாம் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவங்கி விடுகிறது. அந்த முழு நிலவு முடிந்து 48 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த முழு நிலவு நாளில் போய் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து போய் அந்த ஆரவாரமும் சந்தடிகளுக்கும் இடையில் நமக்கு மனதை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது கடினமாக இருக்கலாம். அங்கே இருக்கிறது, சுற்றுச்சூழலில் இருக்கிறது, பேப்பரை போட்டிருப்பான், இதை போடுவாங்க, தண்ணியை கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியே இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணலாம், 2 நாளைக்கு பின்னாடியும் நம்ம பண்ணோன்னா அந்த ஆற்றல்களில் முழு நிலவு அன்னைக்கு இருக்கிற ஆற்றல் அளவுக்கு நமக்கு பயன் இல்லாட்டி அதில் ஒரு 80-90%. ஏன்னா அங்கே மனசை ஒருமுகப்படுத்த முடியல, இங்கே ஒருமுகப்படுத்த முடியுது. முந்தின நாளோ அடுத்த நாளோ நம்ம பண்ண பொழுது அப்போ அதோட மொத்த பயன் பார்த்தீர்கள் என்றால் அந்த முழு நிலவு செய்கிறத விட இந்த முன்னையோடையோ பின்னாடியோ 2 நாட்களுக்கு அங்கே போய் கிரிவலம் வரலாம். ஒன்று, எல்லாருமே கிரிவலம் போகணுங்கிறது அவசியமும் இல்லை. ஏன்னா